சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜு மரம் தான் நிறைய நிற்கிது. கிட்டத்தட்ட 72 கஜு மரங்கள் நிற்கிது, காய்க்கக்கூடிய கஜு மரங்கள். இந்த காணி தொடர்பான காணொலியை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள். இலங்கை முழுவதுமே வந்து நிறைய காணி வீடியோக்கள் விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம். இந்த 2 ஏக்கர் காணி ஃபுல்லாக கஜு மரங்கள்லாம் வந்து கூட இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய கஜு மரங்கள்லாம். கஜு சீசனுக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காணி உண்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவையகடை சந்தியில் இருந்து சரியாக ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த பிரதான வீதியில் இருந்து சரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். செல்வநகருக்கு வருகின்ற அந்த திரும்புகின்ற அந்த பிரதான வீதியில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு காணி உண்டு. கிளிநொச்சி டவுனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓரளவு என்னுடைய ஊகிப்பு தான் அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு காணி. பலன் தரக்கூடிய கஜு மரங்கள் வந்து 72 கஜு மரங்கள் நிற்கிறான். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 தென்னை மரங்கள் இருக்குது. 9 தென்னை மரங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு 7 தென்னை மரங்கள் நல்ல ஓரளவு காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது. அதே மாதிரி பாலமரம் வந்து ஒரு 2 பாலமரம் இருக்குது. நீங்கள் வந்து பலகை கெடுக்கக்கூடிய மாதிரி பெரிய பாலமரம் 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது. வேம்பு வந்து ஒரு 5-6 வேம்பு நிற்கிது, வேப்ப மரம். அதே மாதிரி விளாமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளாமரம் ஒன்று நிற்கிது, 2 விளாமரம் நிற்கிது. ரெண்டு பக்க பாதை இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வந்து 2 பக்க பாதைகள் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு பாதை ஒன்று இருக்குது. ரோட்டு பக்கம் வந்து நல்ல நீளமான காணி. இது வந்து ரோட்டாண்டின பக்கம் நல்ல நீளமாக இருக்குது காணி. பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட அந்த காணி முடியுது. இதுக்கு அங்காலயம் வந்து பாதை இருக்குதுண்டா. நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு காணி தான். இந்த 2 ஏக்கர் காணியுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 85 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நேரடியாகவே அவரோட கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியை. நான் இதில் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தரேன். நீங்கள் வந்து அவரோட கதைச்சி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். விலை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக வந்து பாருங்கள், காணியை பார்த்துட்டு நீங்கள் வந்து விலையை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
முக்கியமாக வந்து இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து விளம்பர சேவைன்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். நீங்கள் வந்து என்னூடாக உங்களுடைய காணிகளை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்துட்டு நீங்கள் வந்து புரோக்கர் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நேரடியாகவே நீங்கள் வந்து கஸ்டமரோட கதைச்சி காணியை வந்து கொடுத்து கொள்ளலாம். அப்படி தான் என்னுடைய தளத்தில் கூடுதலாக வந்து நிறைய பேர் வந்து காணிகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு விளம்பர சார்ஜ் ஒன்று தர வேண்டியிருக்கும். தொடர்பு கொள்ளுங்கள், கதைச்சிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியும் வீடியோ எடுத்து செய்து தரலாம். இலங்கையில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு விளம்பரம் செய்து தரத்துக்கு எங்கள் நிலம் யூடியூப் தளம் வந்து தயாராக இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். லைக் பண்ணி உங்களோட சொந்தக்காரர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் எடுக்காட்டியும் அவங்களால எடுப்பாங்க தானே. சரி உறவுகளே, இதோட இந்த பதிவை நான் முடிக்க போகிறேன். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.